எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பிஎஸ்எம்எஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல்ல தோற்றக்கிரம ஆராய்ச்சியில ஒரு இம்பார்ட்டன்ட் 10 மார்க் சாப்டரான அளவையிலிருந்து நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அளவை அப்படின்னா என்ன? எப்பயுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சப்ஜெக்டை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு லெசனை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த சப்ஜெக்டை நம்ம ஏன் படிக்கணும்? அதில் இருக்க அந்த லெசனை ஏன் படிக்கணும்? அந்த லெசனோடைய மீனிங் என்ன அப்படிங்கிறதையும், அதை படித்து முடிச்சா நமக்கு என்ன மாதிரியான நாலேஜ் வரப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு விஷயத்தை படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன, அதில் என்ன படிக்க போகிறோம், என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இதை எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு சித்தா ஸ்டூடெண்ட்டாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அளவை அப்படிங்கிற சாப்டரை நம்ம படிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த தோற்றக்கிரமத்தில் எதுக்கு நம்ம இந்த அளவையை படிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தோற்றக்கிரம ஆராய்ச்சி அப்படிங்கிறது நான் என்ன, அதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறதே எங்களுக்கு நாங்கள் படிக்கும்போது ஒரு வைவா கொஷினாக கேட்டாங்க. ஸோ தோற்றக்கிரம ஆராய்ச்சியோட விளக்கம் என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் படிச்சிருப்போம். ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷியஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டரில், அந்த தியரியில் ஒரு ஒரு உயிரினங்களும் ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றியதுன்னு நம்ம படிச்சிருப்போம். அந்த மாதிரி நமக்கெல்லாம் ஒரு டவுட் வரும்ல, இந்த உலகம்னா என்ன, இந்த மனுஷங்க எப்படி வந்தாங்க, முதல்ல மனுஷங்க வந்தாங்களா இல்லை உலகம் உருவாச்சா, இல்லை எல்லாரும் எங்கேருந்து வந்தோம், எதுல இருந்து வந்தோம் அப்படின்ட்டு பல கேள்வி நமக்குள்ள இருக்கும். ஸோ தோற்றம் அப்படின்னா தோன்றுதல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கிரமம் அப்படின்னா ஒன்றிலிருந்து அல்லது ஒன்றன் பின் ஒன்று தோன்றுவதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம எதை பத்தி படிக்க போறோம் அப்படின்னா உண்மையை பத்தி படிக்க போறோம். இதுல இருந்து இது வந்தது, இதற்கடுத்து இதை தொடர்ந்து இது வந்ததுன்ட்டு ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணு எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிறத பத்தின ஆராய்ச்சி, மெய்ஞான படிப்பு தான் இது. மெய்ஞானமா அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். விஞ்ஞானம், மெய்ஞானம் இது ரெண்டு தான் தத்துவங்களோட பிரிவு. விஞ்ஞானம் அப்படிங்கிறது சயின்டிஃபிக் லாஸ், தட் இஸ் வாட் வி ஸ்டடி நவ், லைக் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, நியூட்டன் செகண்ட் லா, இதெல்லாம். இந்த விஞ்ஞானம் அப்படிங்கிறது ஒருத்தங்க சொல்லியிருப்பாங்க, ஆனா அதை இன்னொருத்தங்க வந்து ப்ரூவ் பண்ணி அந்த லாவை மாத்தலாம். ஸோ என்றைக்கும் மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். மெய்ஞானம் அப்படிங்கிறது என்னைக்குமே மாறாத ஒண்ணுதான் மெய்ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, இப்ப இந்த அளவை அப்படிங்கிறதுனா என்னன்றத பார்க்கலாம். அளவை அப்படின்னா என்னன்னா, பேர்லயே இருக்கு, அளக்க பயன்படுவது. அதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் அளவை. அளக்க பயன்படுத்துறதா, என்ன அளக்க பயன்படுத்துறது, நம்ம பொருள் அளக்க பயன்படுற ஸ்கேலோ ஒரு விஷயத்தோட எடையை தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் அளவை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு விஷயத்த நம்ம அறிய போறோம், அதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா அதுக்கு பயன்படுற கருவிகளையும் நம்ம அளவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுதான் பிரமாணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த அளவை பத்தி எந்த புக்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா சிவஞான சித்தியர். உங்களுக்கு பாட்டு கீழே சிவசித் எண் 6 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த சிவசித் அப்படிங்கிறது சிவஞான சித்தியர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதை எழுதினவர் அருணந்தி சிவாச்சாரியார். நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 1 மார்க். ஓகே, ஸோ அளவையோட இன்னொரு பேரு பிரமாணங்கள். இது வந்து ஒரு விஷயத்த அறியறதுக்கு நம்ம பயன்படுற கருவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்ப நமக்கு என்னெல்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் வார்த்தை பிரமேயங்கள். பிரமேயங்கள்னா என்ன அப்படின்னா, பிரமேயங்கள் அப்படிங்கிறது நம்ம என்ன அறிய போறோமோ அதை பிரமேயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம அறியறதுக்கு ஒரு விஷயத்தை பயன்படுத்துவோம்ல, அதை பிரமாணங்கள்னு சொல்லுவோம். சும்மா சிம்பிளா இதை புரிய வைக்கணும் அப்படின்னா, பிரமேயங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பொருளோட லென்த்துன்னு வச்சுக்கலாம். பிரமாணங்கள் அப்படிங்கிறது அந்த லென்த் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நான் யூஸ் பண்ற அளவெடுக்கிற ஸ்கேலோ டேப்போ அதை பிரமாணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ பிரமேயங்கள் அப்படிங்கிறது, அதாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது சித்தாந்த வேதாந்த பாகங்கள்ல அடங்கி இருக்கு அப்படின்னும், சித்தாந்த வேதாந்தங்கள் அப்படிங்கிறது ஒரு ஒரு கொள்கைகள்,
அதுல அடங்கி இருக்கு அப்படின்னும், அதை நம்ம அறிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அளவை அப்படின்னு சொல்லப்படுற இந்த பிரமாணங்கள் நமக்கு ரொம்பவே உதவியா இருக்குன்னும் சொல்றாங்க. இப்ப நம்ம பாட்டை படிக்கலாம். அளவை காண்டல் கருதல் உரை அபாவம் பொருள் ஒப்பார் என்பர் அளவை மேலும் ஒழிபுண்மை யைதிகத்தோடு இயல்பென நான் களவை காண்பர் அவையற்றின் மேலும் அறைவர் அவையெல்லாம் அளவை காண்பர் கருதல் உரை என்றிம் மூன்றில் அடங்கிடுமே. சிவஞான சித்தையர், அளவை எண் 6. இதுதான் பாட்டு. இந்த பாட்டுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என்னென்ன அளவைகள், என்னென்ன அந்த பிரமாணங்கள் அப்படிங்கறது தான் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்ப அதை பார்க்கலாம். பிரத்தியட்சம், அனுமானம், ஆகமம், அபாவம், அருத்தாபத்தி, உபமானம், பாரிசேஷம், சம்பவம், ஐதீகம், இயல்பு. இந்த 10 தான் பிரமாணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது அளவைகள், அறிய பயன்படும் கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதோடைய வேறு பெயர்கள் தான் காட்சி, கருதல், உரை, இன்மை, பொருள், ஒப்பு, ஒழிவு, உண்மை அப்படின்னு சொல்றது. ஸோ இதோட இன்ட்ரோ மட்டும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு காண்டலை பத்தி ஒவ்வொன்றத்தை பத்தியும் நான் டீட்டெயிலா உங்களுக்கு போடுறேன். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த 10 டைப் இருக்கு. இந்த 10 டைப்பும் ஒரு 3 ஹெட்டிங்குள்ள அடங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காண்டல், கருதல், உரை. இந்த 3 ஹெட்டிங்குள்ளவே இந்த 10மே அடங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அபாவம், இயல்பு, உபமானம் இதெல்லாம் காண்டல்ல அடங்குது அப்படின்னும், அருத்தாபத்தி, உண்மை, ஒழிவு இதெல்லாம் அனுமானத்துல அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஐதீகம் உரையில அடங்கும் சொல்றாங்க. ஸோ இந்த 3 ஹெட்டிங்குள்ள இத்தனை டைப்ஸ் இருக்குங்கிறத தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அண்ட் நெக்ஸ்ட் இப்ப நம்ம ஒன்னொன்னத்தை பத்தி பார்க்கலாம். காண்டல் அப்படின்னா என்ன? ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம், பார்த்து அறிஞ்சுக்கிறோம், அதுதான் காண்டல். காண்டல் சொல்லலாம், காட்சி சொல்லலாம், பிரத்தியட்சம் சொல்லலாம். அனுமானம்னா கருதல். ஒரு விஷயத்த பார்க்குறோம், பார்த்து அதை பத்தி நம்ம நினைச்சு சிந்திச்சு அதன் பின்பு ஒரு விஷயத்த நம்ம அறியறோம், அது கருதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஆகமம் அல்லது உரை. இப்போ நியூட்டன்ஸ் லா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதை ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அது எழுதியிருக்காரு, அதை நம்ம படிச்சதுனாலதான் இப்படி ஒண்ணு இருக்குங்கிறது தெரியுது. இந்த மாதிரி ஞானிகள் எல்லாம் எழுதின உரைகள், அதாவது புத்தகங்களை படிச்சு அதுக்கப்புறமா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது ஆகமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அபாவம் அப்படின்னா இன்மை, ஒண்ணு இல்ல அதனால இது இல்ல அப்படின்னு சொல்றது. ஒரு சின்னதா எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெருப்பு இருந்தா புகை வரும், அப்ப நெருப்பே இல்ல அப்படின்னா புகை வராது. சோ புகை இல்ல அப்ப நெருப்பு இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் அருத்தாபத்தி. அருத்தாபத்தினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருள். ஒரு விஷயத்த வச்சு இன்னொரு ஒரு விஷயத்த அறியறது, அதோட ஆழமான ஒரு கருத்தை அறியறது, அதுதான் பொருள். உபமானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கம்பேரிசன். லைக் ஒன்ன இன்னொன்னத்தோட கம்பேர் பண்ணி அது மூலியமா அறியறத நம்ம ஒப்புன்னு சொல்லுவோம். பாரிசேஷம் அப்படின்னா ஒழிவு, ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டு எஞ்சி இருக்கிற, அதாவது மிச்சம் இருக்கிற அந்த விஷயத்த தான் நம்ம கண்டுபிடிக்கிறது. சம்பவம் அப்படிங்கிறது உண்மை, என்னைக்கும் மாறாதது. சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தங்களுக்கு காய்ச்சல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உடல் வெப்பமா இருக்கும். ஸோ இதுவும் சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சம்பவத்துல சொல்லுவோம். ஐதீகம் அப்படின்னா நம்ம எல்லாம் வழி வழியா வழிபடுற ஒரு விஷயத்தை தான் நம்ம ஐதீகம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன நம்ம எல்லாம் யூஸ்வலா சொல்றது, பீரியட்ஸ் அப்ப கேர்ள்ஸ் கோவிலுக்கு போகக்கூடாது, எதையும் செய்யக்கூடாது, ஓய்வெடுக்கணும்னு சொல்றது. ஸோ தெர் ஆர் சம் சயின்டிஃபிக் ரீசன்ஸ் பிஹைண்ட் தட். ஸோ அதை ஐதீகம் அப்படின்னு சொல்லலாம். இயல்பு அப்படின்னா என்னன்னா, என்னைக்கும் மாறாத இயல்பான ஒன்றை தான் நம்ம இயல்பு அப்படின்னு சொல்றது. இயல்புனா என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மா பூத்தது அப்படின்னா அப்ப மாமரத்துல பூ பூத்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அததான் வந்து மா பூத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப இங்க வந்து அந்த 3 ஹெட்டிங்குள்ள அடங்குற மத்த விஷயத்த பத்தி புக்ல என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அபாவம் என்பது இன்மை, அது சீதமின்மையால் பனி இல்லை என்று அறிவது. சீதம்னா குளிர்ச்சி. அந்த குளிர்ச்சி இல்லாததுனால பனிமூட்டம் இல்ல அப்படின்னு சொல்றதுதான் ஒண்ணு இல்ல, அதனால இன்னொன்னு இல்ல. இங்க என்ன எக்ஸாம்பிள் குடுத்திருக்காங்கன்னா, சீதமின்மையால் பனி இல்லை. குளிர் இல்ல, அதனால பனி இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. அருத்தபத்தி. பகலுண்ணான் பருத்திருப்பான் என்றால், அவ்வாறு சுட்டப் பெற்ற ஒருவன் இளைத்தலின்றி இயல்பாக பருத்து தெம்புடன் இருத்தலின் இரவின் ஒளித்துண்பான் என்று கோடல். அதாவது, காலையில சாப்பிட்டிருக்க மாட்டான், அதனாலதான் வந்து வெயிட் போட்டிருக்கான் அப்படின்ட்டு ஒருத்தங்கள சொல்றாங்க அப்படின்னா, நம்ம அந்த ஒரு பொருளை மட்டும் எடுத்துக்காம அவன் யாருக்கும் தெரியாம நைட்ல ஒளிச்சு சாப்பிட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பொருள் எடுத்துக்கிறது. சோ அதுதான் வந்து அருத்தாபத்தி. புரியும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கிறது தான் அருத்தாபத்தி. உபமானம். உபமானம் பார்த்தோம்னா கம்பாரிசன். ஆமா என்னும் மிருகம் பசுவை போல் இருக்கும் என கேள்விப்பட்டிருந்த ஒருவன் காட்டகத்தே சென்று அங்கே நாட்டு பசுவை போல் காணப்படும் விலங்கினைக் கண்டு இதுதான் ஆமா என்று அறிதல் சமான தருமத்தால் என்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தங்க ஆமா அப்படிங்கிற மிருகம் வந்து பசு மாதிரியே இருக்கும் அப்படிங்கறது கேள்விப்பட்டு காட்டுக்கு போகும்போது அங்க பசுவை போலவே நாட்டு பசுவை போல காணப்படுற ஒரு விலங்க பார்த்துட்டு அதுதான் அப்ப ஆமாவா இருக்கும், ஏன்னா இது பசு மாதிரியே இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அதாவது கம்பேர் பண்றாங்க. சோ அதுதான் உபமானம். ஒழிபு. ஒழிபு அப்படிங்கிறது இடும்பாசுரனும் ஐராசந்திரனும் இறந்தமையாலும் சல்லியன் இங்கே இருக்கின்றமையாலும் சீசகனை கொன்றவன் ஒழிந்து நின்ற வீமனே என்று கோடல். அதாவது சீசகனை அழிக்கிறதுக்கு 5 பேரால தான் வந்து முடியுமா. அப்போ அந்த இடத்துல அந்த 5 பேர்ல இடும்பாசுரனும் ஐராச்சந்திரனும் இறந்துட்டாங்களாம் அந்த போர்ல. சல்லியனும் வேற இடத்துக்கு சென்று இருந்தாங்க. அப்ப அந்த சம்பவம் நடந்த இடத்துல பீமன் மட்டும்தான் இருந்தாருங்கிறதுனால அப்ப சீசகனை கொன்னது பீமன் தான் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ லைக் ஆட் ஒன் அவுட், எஞ்சி இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறவங்கள அறியறது, அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒழிபு அப்படின்னு சொல்றாங்க. உண்மை. 1000ல் 100 உள்ளது. ஆமா தானே, 1000க்குள்ள 100 அப்படிங்கிற நம்பர் அடங்கி இருக்கு, அதுதான் உண்மை. ஐதீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லாரையும் பயன்படுத்துறது என்ன, ஆலமரத்துல பேய் இருக்கு அப்படின்னு சொல்றது. ஏன் அப்படி சொன்னாங்க? பிகாஸ் மரம் வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து ரிலீஸ் பண்ணும். அப்ப இரவுல நம்ம வந்து மரத்தடியில படுக்கும்போது மரமும் ஒரு மனிதரை மாதிரி சுவாசிக்கிறதுனால அந்த கார்பன் டை ஆக்சைடையே நம்ம சுவாசிக்கும் போது மூச்சு திணறுவது போல இருக்கும். அதுதான் நமக்கு பேய் அழுத்துது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் இயல்பு. இயல்பு அப்படின்னா என்னன்னா, மா பூத்தது அப்படின்னா மரத்தின் மேல் நிற்றல் அப்படின்னு சொல்றாங்க. மானா, வண்டு, குதிரை, இப்படி பல பேர் வந்து இருக்கு. ஆனா மா பூத்தது அப்படின்னா இயல்பா நம்ம எதை கன்சிடர் பண்ணுவோம்? என்னதான் மாக்கு நிறைய பேர் இருந்தாலும் பூ மட்டும்தான் பூக்க முடியும். அப்போ மாமரத்துல பூ பூத்திருக்குங்கிறது தான் அர்த்தம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இன்ட்ரோடக்ஷன் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொன்றத்தை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுவேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன டவுட்ஸ்னாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறக்காமல் இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறதுனால எப்படி இருந்ததுங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.